கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன். இந்த நாளில் நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். பாருங்கள், நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். உங்கள் கிரியை எதை நோக்கி இருக்கிறதுன்னு சொல்லி தான் நாம் பார்த்து கொண்டு வரோம். ஸோ அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். ஸோ இந்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை கை கொண்டால்தான் அந்த வார்த்தையின் வல்லமை என்னை மாற்றும். அப்போ மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க எனக்கு திராணி உண்டாகும். பாருங்கள், எல்லாரும் ஒரு நாள் நாங்கள் அவருக்கு முன்பாக நாங்கள் நிற்கத்தான் போகிறோம். பாருங்கள், சிறியோரும் கூட அவருக்கு முன்பாக நிற்கத்தான் போகிறார்கள். அப்போ நாம் எல்லாரும் பார்த்திங்கன்னா நம்ம குடும்பமாக நம்முடைய கிரியை எதை நோக்கி இருக்கிறதுன்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். ஏன்னா நம்முடைய கிரியை கேட்ட விதமாகத்தான் நமக்கு பலன் ஆண்டவர் கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம் வேதத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ நமக்கு நல்ல பலன் வேணுமென்று சொன்னால் நம்முடைய கிரியை முக்கியம். அப்போ உலகத்தில் நாம் கிரியை நாங்கள் செய்தோம்டா அதுக்கேற்ற பலன் உலகத்தில் நமக்கு இருக்கும். ஆனால் அந்த உலகத்திலே வருகிற அந்த பலனினாலே நான் நித்தியத்துக்குள் போக முடியாது. அதாவது உலகத்தோடையே அது போக விட்டுரும். அப்போ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்முடைய ஃபோக்கஸ் முழுவதும் உலகத்தோடு சார்ந்த மாத்திரம் இல்லாமல் நாங்கள் நித்தியத்துக்குள் போவதற்கு ஏற்ற விதமாக இருக்க வேண்டும். வேண்டாம், நித்தியத்தில் தான் நாங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் தேவனோடு நான் நித்தியமாக இருக்க போகிறோம். அப்போ இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை ஒரு குறுகின வாழ்க்கை. 70 வருஷம் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் என்று நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதனால் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை குறுகினது. அப்போ நாங்கள் அதுக்காக மாத்திரம் நம்முடைய கிரியை நாங்கள் செய்து கொண்டிருப்போமாக இருந்தால் நித்தியத்தை நாம் தவற விட்டுருவோம். அதனால் தான் மிக முக்கியம் இந்த உலகத்திலே வாழ்கிற இந்த காலங்களிலே நாம் நித்திய ஜீவனுக்கு ஏற்ற விதமாக நம்முடைய கிரியை இருக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு பலன் வரும். அப்போ உலக ரீதியாக நம்முடைய வாழ்க்கையில் பல காரியத்தை நாம் சாதித்திருக்கலாம். பாருங்கள், பல நன்மைகளை நாம் பெற்றிருக்கலாம். ஆனால் அதை வைத்து நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. என்ற உலக காரியங்கள் உலகத்தோடு போய்விட்டுரும். அதை நாங்கள் பார்க்குறோம். உலக ராஜ்யமெல்லாம் அழிந்து போகும். வெளிப்படத்தில் நாங்கள் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா வானமும் பூமியும் தேவனுடைய சமூகத்திலிருந்து அகண்டு போயின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஒன்றும் நிலைத்திருக்காது. நாம் நம்முடைய உலக வாழ்க்கையில் நாம் சேர்த்து வைத்திருக்கிற பணங்கள், நம்முடைய படிப்பு, நம்முடைய பெயர், நம்முடைய புகழ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு முன்பாக அதெல்லாம் நிலைத்திருக்காது. அதெல்லாம் அழிந்து போய் விட்டுரும். அப்போ அவருக்கு முன்பாக நாம் நிலைத்திருக்கிறது என்று பார்த்திங்கன்னா நம்முடைய ரட்சிப்பு. அப்போ நம்முடைய ரட்சிப்பை நாங்கள் என்ன செய்யணும்னா முடிவு பரியந்தம் நாம் ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். என்று அது பாதிக்கப்படாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். என்ற ரட்சிப்பை இழந்தோம் என்றால் நித்திய ஜீவனுக்குள் நாங்கள் பிரவேசிக்க முடியாது. அப்போ அதற்காகத்தான் நம்முடைய பிரயாசம் எல்லாம் இருக்க வேண்டும். அதான் நாங்கள் கடந்த முறை நாங்கள் காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ கர்த்தர் நமக்கு தருணங்களை தந்து கொண்டு இருக்கிறார். அந்த தருணங்களை நாம் எப்படியாவது அதை நாம் அந்த தருணத்தை நாம் எப்படியாவது நாங்கள் செயல்படுத்த வேண்டும். அதை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அதை நாங்கள் பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பாருங்கள், அந்த பூமியை நோக்கி சோதனை காலத்திலே ஆண்டவர் சோதனை அனுப்புவார். அப்போ அதில் நாங்கள் தப்ப வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, என்னுடைய ஜெபமும் பார்த்திங்கன்னா அதை நோக்கி தான் இருக்க வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகத்தான் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அப்போ நம்முடைய ஜெபத்தை நாம் சரியான விதத்தில் நாம் ஏறெடுக்க வேண்டும். பாருங்கள், வேதத்தில் நாங்கள் பார்க்கும்போது பல பேர் பலவிதமான ஜெபங்களை ஏறெடுக்கிறார்கள். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை நாங்கள் பார்க்குறோம், அந்த பரிசேயனுடைய ஜெபத்தை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நம்முடைய ஜெபம் பார்த்திங்கன்னா எதை நோக்கி இருக்கிறது, அதுதான் முக்கியம். எதுக்காக நாம் ஜெபிக்கிறோம்னு தான் முக்கியம். அப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்னுடைய ஜெபத்தை நான் செய்கிறதுக்கு முன்பாக பாருங்கள், என்னுடைய தேவை நிமித்தமாக நான் ஜெபிக்கிறேன்னா அல்லது தேவனுடைய சித்தத்துக்கு கேட்ட விதமாக நான் ஜெபிக்கிறேனான்னு சொல்லி நாம் அதை கொஞ்சம் நிறுத்தி நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்க வேண்டும். ஏதோ நான் ஜெபித்துட்டேன், ஆமீன் சொல்லிட்டேன், எழும்பி போய்விட்டேன் என்று அல்ல. அந்த ஜெபம் சரியான விதத்தில் நான் செய்கிறேனா, அப்போ நான் செய்கிற எல்லா ஜெபங்களும் என்னுடைய தேவையின் அடிப்படையில் இருக்கா அல்லது தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் இருக்கான்னு சொல்லி அதை நாம் கவனிக்க வேண்டும். பாருங்கள், ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37 39 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள்.
அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போலத்தான் மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி நமக்கு ஒரு எச்சரிப்பை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அப்போ உலக ரீதியாக பல எச்சரிப்புகள் இருக்கும்போது நாம் அதை என்ன செய்கிறோம், கவனித்து நாம் காத்து கொள்கிறோம். அப்போ வேதத்திலும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் எச்சரிக்கையாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் பல இடங்களில் நமக்கு சொல்லுகிறார். அப்போ அந்த வார்த்தையை நாம் கவனமாக எடுத்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேணும். அப்படி நாம் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் நாம் என்ன நடக்குமெண்டா வருகிற அந்த விபரீதத்துக்கும் வருகிற அந்த ஆபத்துக்கும் நாம் சிக்கிக்கொள்வோம். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை நாம் பார்த்தீங்கன்னா கவனமாய் கேட்டு அதை நமக்கென்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நமக்கென்று அது சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள், சொல்லப்படுகிறதுன்றா நோவாவின் காலத்தில் நடந்தது போல. அப்போது நோவாவின் காலத்தில் பார்த்தீங்கன்னா அழிவு வந்தது. அப்போ அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கர்த்தர் நோவாவை எச்சரிக்கிறார். இப்போ இப்படி அழிவு வர இருக்கிறது என்று சொல்லி நீ உன்னை தப்பிவித்துக் கொள்வதற்காக, உன் குடும்பத்தை தப்பிவித்துக் கொள்வதற்காக நீர் பேழையை உண்டு பண்ணு சொல்லி கர்த்தர் அங்கே எச்சரிப்பு கொடுக்கிறார். பாருங்கள், அப்போ நோவா கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் சீரியஸாக எடுத்தார். அப்போ அவர் என்ன செய்தார்ன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேழையை கட்ட தொடங்கினார். பாருங்கள், ஆண்டோட எச்சரிப்பு வருகிறது. அவர் உடனே அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து பாருங்கள், ஏதோ ஒரு கட்டுக்கதை அல்ல சும்மான்னு சொல்லி அதை அவர் அசட்டை பண்ணவில்லை. கர்த்தருடைய வார்த்தை அவர் கவனமாய் அதை கேட்டு அவர் பாருங்கள் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் ரட்சிக்கிறதுக்காக அவர் பேழையை உண்டு பண்ணினார். அப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த பேழையை உண்டு பண்ணுவதற்கு 100 ஆண்டுகள் எடுத்ததுன்னு சொல்லி நாங்கள் வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த 100 ஆண்டுகளிலே நோவா என்ன செய்தாருன்னு சொல்லி பாருங்கள், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை நாங்கள் வாசிப்போம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், அப்போ அந்த 100 ஆண்டுகளில், அதாவது அந்த பேழையை உண்டு பண்ணும் அந்த காலத்திலே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கர்த்தர் சொன்ன மாதிரி அவர் பேழையை உண்டு பண்ணினார். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு எச்சரித்தார். பாருங்கள், அதான் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான்னு சொல்லி. அப்போ நீதியை பிரசங்கித்தார். அப்போ அதை கர்த்தர் சொன்ன காரியத்தை, அதாவது இந்த உலகத்தை நோக்கி அழிவு வருகிறது என்று சொல்லி கூட இருந்த எல்லா ஜனங்களுக்கும் அவர் என்ன செய்தார்ன்னு பார்த்தீங்கன்னா பிரசங்கித்து கொண்டே இருந்தார். ஒரு பக்கம் பாருங்கள் பேழையை உண்டு பண்ணி கொண்டிருந்தார். அதை தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் ரட்சிக்கிறதுக்காக பேழையை உண்டு பண்ணினார். இன்னொரு பக்கம் மற்றவர்களுக்கும் எச்சரிப்பு கொடுத்தார். ஆகவே நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி, ஏனென்றால் அழிவு நம்மை நோக்கி வர இருக்கிறது. கர்த்தர் எனக்கு இப்படி சொன்னார், அழிவு வரப்போகிறதுன்னு சொல்லி, பூமியை கர்த்தர் அழிக்கப் போகிறார் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவர் நீதியை பிரசங்கித்தார் தான். ஆனால் என்ன நடந்தது என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், 8 பேரை தவிர வேறு யாரும் காக்கப்படவில்லை. வேறு யாரும் பார்த்தீங்கன்னா அந்த பேழைக்குள் வரவில்லை. தனி 8 பேர் மாத்திரம்தான். மிருகங்களோடு பார்த்தீங்கன்னா 8 பேர் மாத்திரம்தான் காக்கப்பட்டார்கள். பாருங்கள், என்ன ஆச்சரியம் என்று சொல்லி. அப்போ நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார் வரும் காலத்தில் அப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி நமக்கு எச்சரிக்கை. அப்போ என்னண்டா, நோவா காலத்தில் அவர் என்ன செய்தார், ஒரு பக்கம் பேழையை உண்டு பண்ணி கொண்டிருந்தார், இன்னொரு பக்கம் பிரசங்கித்தார். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எச்சரிக்கிறார், இதோ நான் சீக்கிரமாக வரப்போகிறேன் என்று சொல்லி. பாருங்கள், அப்போ ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. ஆனால் எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் சீரியஸாக எடுக்கிறோம்? எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம்? அதுதான் முக்கியம். இன்றைக்கு பாருங்கள், நாம் கிரியைகள் செய்கிறோம் தான், நல்ல கிரியைகள் இருக்குது. அதான் அந்த எபேசு சபையில் நாங்கள் பார்க்குறோம், நல்ல கிரியைகள் இருந்தது தான். ஆனாலும் கர்த்தர் ஒரு குறையை சொல்லுகிறார். அந்த குறையை அவர்கள் எடுத்து போடவில்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள் பல குறைகள் இருக்கிறது. அப்போ பாருங்கள், அப்போ ஆண்டோடைய வருகைக்கு முன்பாக அந்த குறையை நான் எடுத்து போடுவதற்கு நான் கிரியை நடப்பிக்க வேண்டும், அதான் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதான் ஜெயம் கொள்ளுகிறவன் பாருங்கள் எவனோ என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ ஜெயம் கொள்கிறவனுக்கு அது கேட்டு பலன் அவனுக்கு இருக்குது. அப்போ அதனால் நாங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், அப்போ என்ன செய்தால் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா
எச்சரிப்பு வருகிறது. ஆனால் அதை கேட்கின்ற யாருக்கும் விருப்பம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க விருப்பம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தங்களை சரி செய்து கொள்வதற்கு இன்றைக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அதுக்கு மாறாக இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கு 38 எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் பாருங்க. அப்போ அதாவது ஆண்டவர் சொல்லி அந்த பேழைக்குள் போகும் வரைக்கும், அதாவது ஜலப்பிரளயம் வரும் வரைக்கும் பாருங்க, ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் பாருங்க, ஜலப்பிரளயம் அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்போ என்னென்று பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம என்ன செய்கிறது? உணர்வுள்ளவனாய் மாற்றுகிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காட்டால் எனக்கு உணர்வு இருக்காது. அப்போ நான் என்ன செய்வேன் என்றால், உலகத்தார் வாழ்வதைப் போல இன்றைக்கு பாருங்கள், புசிப்பு குடிப்பு பெண் கொண்டு பெண் கொடுத்து, ஸோ அந்தந்த நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? அந்த உலக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். படுக்கிறதும் எழும்புகிறதும் உலக காரியங்களை செய்வதும், ஸோ அப்படியே நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் தருணங்களை தந்து கொண்டிருக்கிறார் மனம் திரும்புவதற்காக. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில குறை இருக்கிறது. அப்போ அந்த குறையை நான் நீக்கி போட வேண்டும், அந்த குறையை நான் ஜெயிக்க வேண்டும். அப்போ அதுக்கு உதவியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நம்மை கண்டித்து உணர்த்துகிறதுக்கு. ஆனால் நான் முழுவதும் என்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் புசிப்பும் குடிப்பும் என்று உலக காரியத்தில் நான் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறபடியினால், அதிலே நான் மிகவும் பிஸியாக நான் இருக்கிறபடியினால் மனம் திரும்புவதற்கு எனக்கு டைம் இல்லை. என்னோட கர்த்தருடைய வார்த்தை கவனித்து கேட்டால்தான் எந்த இடத்துல நான் விழுந்தேன் என்று சொல்லி நான் உணர முடியும். அப்போ எனக்கு அந்த உணர்வு இல்லாதபடியினாலே மனம் திரும்புவதும் என்னால் முடியலை. பாருங்க, அப்போ காலங்கள் அப்படி போய்கொண்டே இருக்கிறது, நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் மனம் திரும்புகிற பாடு இல்லை. அப்போ பாருங்க, கர்த்தர் சான்ஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார். எப்படி 100 ஆண்டுகள் கிட்டத்தட்ட பாருங்க, அந்த பேழைக்குள் அவர் போகும் வரைக்கும் நோவா நீதியை பிரசங்கித்தார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் என்னென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை யார் செவி கொடுக்கிறார்? யார் செவி கொடுக்குறாங்க? அதுதான் கேள்வி. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தால்தான் நாம் வருகிற இந்த ஆபத்திலே நான் தப்ப முடியும். நான் பேழைக்குள் பிரவேசிக்க முடியும். அப்படி நான் பேழைக்குள் நான் இருக்காட்டா அந்த ஜலப்பிரளயம் அப்படியே வாரி கொண்டு போய்விட்டுரும், எல்லாரையும் அழித்து போய்விட்டுரும். அப்போ பாருங்கள், அப்போ நான் ஜலப்பிரளயத்துக்கு தப்ப வேண்டுமென்றால், அந்த வருகிற அழிவுக்கு நான் தப்ப வேண்டுமென்றால் நான் உணர வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ நோவாவின் காலத்திலே பாருங்கள், அந்த 8 பேரை தவிர வேறு யாரும் உணரவில்லை. எவ்வளோ வார்த்தையை கேட்டாலும் கூட அவர் எல்லாரும் அற்பமாக எண்ணினார்கள். நோவாவை பரியாசம் பண்ணியிருப்பார்கள், உனக்கு பைத்தியம் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் அந்த வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கவில்லை. தங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கவில்லை. அவர்கள் பழைய மாதிரி அப்படியே அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. புசிப்பு குடிப்பு இன்றைக்கு அப்படித்தான். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதனைக்கு போய் செய்ய வேண்டிய கிறிஸ்துவனுக்குரிய செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்துட்டு, அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா புசிப்பும் குடிப்பும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை போகிறது. ஜாலியாக நம்முடைய வாழ்க்கை போகிறது. பாருங்கள், ஒரு ஐலவனால வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை போகிறது. விடுமுறைக்கு போவது என்ன பாருங்கள், பணம் சம்பாதிப்பது என்ன, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது என்ன, அடுத்த படிப்பு வைக்கிறது என்ன. ஸோ அப்படியே உலக ரீதியாகவே ஏதோ நிரந்தரமாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ போகிறோம் என்ற எண்ணத்தோடு தான் என்ன செய்கிறோம் என்றால் உலக காரியங்களே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ கர்த்தர் வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆனால் வார்த்தையை கேட்டு இன்றைக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வார்த்தை வரும்போது எத்தனை பேர் அதை கவனித்து கேட்கிறோம்? பாருங்கள், அந்த வார்த்தை ஒரு மணித்தியால் அந்த வார்த்தை வரும்போது அந்த ஒரு மணித்தியாலத்தில் எத்தனை தடவை நம்முடைய சிந்தனையை நாம் சிதறடிக்கிறோம் பாருங்கள். இப்போ கவனித்து கேட்பது இல்லை. இன்றைக்கு நமக்கு காது இருக்குது, ஆனால் அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. அப்போ பாருங்கள், அப்போ என்னென்னு சொன்னா பார்த்தீங்கன்னா, நம்முடைய காது பல காரியங்களை கேட்கும். சுற்றி இருக்கிற சத்தங்களை கேட்கும். பாருங்கள், பிள்ளைகள் கத்துனா அந்த சத்தத்தை கேட்கும். அப்போ எதுக்கு நான் என்னுடைய செவியை சாய்க்கிறேன் என்பதுதான் முக்கியம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை கவனமாக நான் செவி சாய்த்தேன் என்றால், சுற்றி வர என்ன சத்தத்தை கேட்டாலும் நான் கர்த்தருடைய வார்த்தையில் என்னுடைய கவனம் இருக்கிறபடினால் அதை நான் கவனித்து நான் கேட்பேன். சுற்றி என்ன சத்தம் நடந்தாலும் யார் என்ன செய்தாலும் அதை நான் கவனித்து கேட்டுக்கொண்டிருப்பேன். ஏனென்றால் அது எனக்கு முக்கியம். பாருங்கள், சினிமா படங்கள் பார்க்குறவங்களே பாருங்கள், நாடகத்தை பார்க்குறவங்க பாருங்கள், சுற்றி என்ன நடந்தாலும் கூட அதை கவனிக்க மாட்டார்கள். நாடகத்தை அப்படி கவனித்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதுதான் பாருங்கள், அதான் கவனித்து கேட்பது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படி நான் கேட்பதில்லை. ஒரு பிள்ளை பக்கத்தால் உடனே அந்த பிள்ளையை பார்க்குறது, பின்னுக்கு யார் என்றாலும் உடனே திரும்பி பார்க்குறது.
பாருங்கள், இப்படி பல காரியங்களை நாங்கள் பார்க்குறோம் சபையில். இப்போ சில பேர் மற்ற ஆக்களை கவனித்து கொண்டு இருக்கிறது, அவர் எழும்பி போவது, எங்கே போகிறார், என்ன வாரார், என்ன செய்கிறார். அப்போ அந்த பாருங்கள், அந்த வார்த்தை கொடுக்குற அந்த ஒரு மணித்தியாலத்திலே எவ்வளோ காரியத்தை நாம் செய்கிறோம் என்று பாருங்கள். கவனித்து கேட்பதில்லை. அப்போ கவனித்து கேட்காதபடியால் தான் என்னுடைய வாழ்க்கையிலே உணர்வில்லை. அப்போ உணர்வில்லாட்ட என்ன நடக்கும் என்றால் நான் மனம் திரும்ப மாட்டேன். அப்போ மனம் திரும்பாட்ட என்ன நடக்கும் என்றால் நித்திய ஜீவனுக்குலாம் போக மாட்டேன். பாருங்கள், அப்போ நித்திய ஜீவனுக்குள் போகாட்ட என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அக்கிரமக்காரன் என்னை விட்டு அகண்டு போன்று கர்த்தர் சொல்லுவார். அப்போ அந்த நிலைமை வராத படிக்கு தான் நான் நீங்களும் என்ன செய்யணும் என்றால் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நோவா என்ன செய்தார்? முதலாவது தேவனுடைய வார்த்தையினால் அவர் என்ன செய்தார் என்றால் எச்சரித்தார். அப்போ வார்த்தையை பிரசங்கித்தார். அப்போ நம்முடைய வார்த்தையினாலே நாம் எச்சரிக்கப்படுகிறோம், கர்த்தருடைய வார்த்தையினாலே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை அவர் என்ன செய்தார்? காப்பாற்றினார். பேலை உண்டு பண்ணுவதினாலே தன்னுடைய குடும்பத்தை அவர் காப்பாற்றினார். அப்போ ஒவ்வொரு குடும்பமும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த உலகத்தை நோக்கி வருகிற இந்த தீங்குக்கு, இந்த உலகத்தை நோக்கி வருகிற இந்த ஆபத்துக்கு நாம் தப்ப வேண்டும் என்றால் நோவாவை போல 2 காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேண்டும். பாருங்கள், எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பரிசோதித்து பார்க்க வேண்டும். சரியாக இருக்கா என்னுடைய வாழ்க்கை? ஏதாவது கரை இருக்கா? ஏதாவது ஒரு பிழை இருக்கா? ஏதாவது அந்தரங்க பாவம் எனக்குள் இருக்கிறதா? தேவன் விரும்பாத ஏதாவது ஒரு காரியம் எனக்குள் இருக்கிறதான்னு சொல்லி கர்த்தர் தருகிற அந்த நேரங்களை, அதான் வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்றால் நாம் வாழ்கிற இந்த காலம் பொல்லாத காலங்கள். என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரியாது. வீட்டை விட்டு வெளியில் போகிறோம், திரும்பி வருவதே அதிசயம். அப்போ பல ஆபத்துக்கள் நடக்கிறது பாருங்கள், பல விபத்துக்கள் நடக்கிறது பாருங்கள். அப்போ இதெல்லாம் இப்படியான ஒரு காலத்தை தான் பாருங்க, அதான் பொல்லாத நாட்களே நாம் வாழ்கிறோம். அப்போ நாம் தப்ப வேணும் அந்த காரியங்களை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீ காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளு. காலமே, மத்தியானம், இரவு. ஸோ இந்த 3 காரங்க பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை நான் கடந்து போகிறோம். அப்போ இந்த 3 நேரம், அதாவது காலமே, மத்தியானம், இரவு, இந்த 3 நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? அப்போ அதை பொறுத்து தான் இருக்கு என்னுடைய ஆயத்தம். அப்போ நான் அதிகமாக உலக காரியத்தை நான் செய்து கொண்டிருந்தால் எப்போ நான் ஆயத்தப்படுவது? பாருங்கள், நமக்கு பாருங்கள், வேலை நாம் எல்லாரும் செய்யத்தான் வேணும். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறார்கள், நாம் வேலை செய்கிறோம். கடைகளுக்கு நாம் போய் சாப்பாட்டு சாமான்கள் வாங்க வேண்டும். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் நாம். அப்போ எப்படி, எந்த நேரத்தில் என்னென்ன நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி நாம் பிளான் வைக்கணும். குடும்பமாக நான் ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்க வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட ரீதியில் நான் ஜெபிக்கிறதுக்கு நான் நேரம் ஒதுக்க வேண்டும். என்ற தனியாக போய் நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த தனியாக போனால் தான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பரிசோதித்து பார்க்கலாம், பரிசோதித்து நாம் மனம் திரும்பலாம் கர்த்தருடைய சமூகத்திலே. ஒரு குடும்பமாக நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு நாம் உபதேசிக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் நாம் சேர்ந்து அந்த வார்த்தையை கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் பாருங்கள், ஒரு நாளை நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். அந்தந்த டைமுக்கு எல்லாத்தையும் நாம் செய்கிறோம். சாப்பிட்றது டைம் ஒதுக்குறோம், ஷாப்பிங் போகிறது டைம் ஒதுக்குறோம், பிள்ளைகளுக்கு வீட்டை படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு நாம் டைம் ஒதுக்குறோம். பாருங்கள், இப்போ டிவி பார்க்குறது டைம் ஒதுக்குறோம், ஸ்மார்ட் ஃபோனில் நோண்டுறதுக்கு நான் டைம் எடுக்கிறோம். எல்லாத்து காரியத்தை நாம் டைம் எடுத்து எல்லா காரியத்தை நாம் செய்கிறோம். ஆனால் ஜெபம் பண்ணுவதுக்கு தான் இன்றைக்கு அநேகருக்கு டைம் இல்லை. தங்களை பரிசோதித்து பார்க்கறது, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து தங்களை ஆராய்ச்சி பார்ப்பதுக்கு இன்றைக்கு அநேகருக்கு டைம் இல்லை. அப்போ டைம் இருக்குது, நாம் தான் எடுக்க வேண்டும். பாருங்க, அப்போ அந்த நாளைக்கு அந்த டைம் எனக்கு வருமோ தெரியாது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காட்டால் நாம் வெட்டி போடலாம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அப்போ எந்த நேரம் எப்போ நடக்கும் என்று நமக்கு தெரியாது. கர்த்தர் இரக்கம் உள்ளவர் தான், ஆனால் அதுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. கர்த்தர் இரக்கம் உள்ளவர் கிருபை உள்ளவர்னு சொல்லி என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. நான் எப்போ மனம் திரும்புவது? மனம் திரும்புவது தான் கர்த்தர் இரக்கத்தையும் கிருபையும் காட்டுவார். அதான் ஆண்டு சொல்லியிருக்கிறார், அவை மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவை மேல் இரக்கமாக இருப்பேன், அவை மேல் கிருபையாக இருக்க நான் சித்தமாக இருப்பேனோ அவை மேல் கிருபையாக இருப்பேன் என்று சொல்லி. அப்போ அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் நாம் இழந்து போகக்கூடாது. அப்போ நாம் நமக்கு தருகிற நேரத்தை, நமக்கு தருகிற அந்த தருணத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அதை பிடித்து கொள்ள வேண்டும், நாம ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும். பாருங்கள், அப்போ இந்த அழிவுக்கு நாம் தப்ப வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்று, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் மையமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தை
அது மையமாக இருக்க வேண்டும். 2வது பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்பத்தை நான் ரட்சிக்க பேழை நான் உண்டு பண்ண வேண்டும். அது முக்கியம். இந்த தண்ணீர் வரும்போது பேழைக்குள் இருந்தால் தான் பாதுகாப்பு, பேழையில வெளியில் இருந்தால் அழிவு. அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒரு வாழும் வாழ்க்கை, அதான் பேழை, அந்த பேழை என்று சொல்லப்படுகிற. அப்போ கிறிஸ்துவுக்குள் வாழும் ஒரு வாழ்க்கை. அப்போ குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்ற கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எங்களுக்கு பாதுகாப்பு. அப்போ அதை நாம் அந்த கிறிஸ்துவுக்குள் நாம் இருந்தால் தான் சரி. கிறிஸ்தவனாக இருந்தால் சரி வராது, கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அதான் பேழைக்குள் இருப்பது. அப்போ இந்த 2 காரியங்கள் தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிரியை பொறுத்து தான் இருக்குது. அப்போ அந்த என்னுடைய கிரியை பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலே நான் வாழும் காலத்திலே இந்த 2 காரியங்களுக்காக தான் என்னுடைய கிரியை இருக்க வேண்டும். எதற்கு? முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை நான் பற்றி கொண்டிருக்க வேண்டும், அதை மையமாக வைத்திருக்க வேண்டும். அப்போ அதற்கேற்ற விதமாக என்னுடைய கிரியை இருக்க வேண்டும். 2வது பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தை காப்பாற்றி கொள்வதற்காக நான் பேழையை உண்டு பண்ண வேண்டும். அப்போ அது என்னுடைய கிரியை இருக்க வேண்டும். அப்போ அதற்கேற்ற விதமாகத்தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையிலே அதுக்கேற்ற விதமாக தான் பலன் இருக்குது. அப்போ என்னை நான் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை, பேழை, இது 2 நமக்கு தேவை. ஏன்னா பார்த்தா நோவாம் காலத்தில் அதான் தப்பினாங்க. அவங்க மிருகங்களும் பாருங்கள், இந்த 8 பேரும் தப்பினார்கள். மற்றவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெளியிலே மாண்டு போனார்கள். அந்த ஜலம் அவர்கள் எல்லாம் அழித்து போட்டது. அப்போ அது முக்கியம். அப்போ ஆனால் என்னுடைய கிரியை பார்த்தீங்கன்னா அதிகமாக அழிந்து போகிற போஜனத்துக்காகத்தான் நாம் கிரியை நடப்பித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக கிரியை நடப்பிக்காதிருங்கள் என்று சொல்லி பாருங்கள். அப்போ நான் அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக என்னுடைய கிரியை நான் நடப்பித்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஜலப்பிரயாணம் அனைவரையும் மாறிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் என்று சொல்லி. அப்போ நான் உலகத்துக்கு ஏற்ற விதமாக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தால், உலக போஜனத்துக்காக மாத்திரம் நான் கிரியை நடப்பித்து கொண்டிருந்தால் முதலாவது என்ன நடக்கும் என்றால் எனக்கு உணர்வில்லாமல் போய்விட்டுரும். பாருங்க, உணர மாட்டேன் நான். அதான் வேறும் சொல்ல, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? அப்போ உணர்ந்தால்தான் அவன் மனம் திரும்புவான். பாருங்க, நம்முடைய கையிலே உணர்வு இருக்கிறபடியால் தான் இந்த கை நெருப்பில் சுடும்போது டக்குன்னு நாம் எடுக்கிறோம். என்ன உணர்வு இருக்குது. அப்போ உணர்வு இல்லாதவர்களை பாருங்கள், கை கால் இளங்காத பாருங்கள், அவர்களை அந்த நெருப்பாலை சுட்டாலும் கூட அவர்களுக்கு அது தெரியாது. என்ன உணர்வு இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கிறார். உணர்வு இல்லாமலே அவங்களோட வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை போவதும் வருவதும், ஞாயிற்றுக்கிழமை போவதும் வருவதும், அப்படியே அவங்களோட வாழ்க்கை போயிருக்கிறது. ஆனால் இன்னும் உணர்வடையவில்லை, இன்னும் மனம் திரும்பவில்லை. அப்போ உணர்வு இருந்தால்தான் மனம் திரும்புவார்கள். பாருங்கள், அப்போ அந்த காரியம் இல்லாமல் போய்விட்டுரும். 2வது பார்த்தீங்கன்னா என்னுடைய கிரியை அவபக்தி உள்ளதாய் அது மாறிவிடும். பாருங்கள், அதான் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து, அப்போ நோவாவின் காலத்தில் நடந்த காரியங்கள் எல்லாம் அது நமக்கு ஒரு உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதை நாங்கள் பார்த்து அதை ஒரு கதையாக வாசித்தோம் என்றால் அது கதையாகத்தான் இருக்கும். ஆனால் நான் எச்சரிக்கிறதுக்காக, எச்சரிப்பு அடைவதற்காக பாருங்கள் அதை நான் வாசித்தென்றால் அப்போ அவங்களுடைய பிள்ளையை நான் பார்க்க முடியும். அவங்க ஏன் அழிக்கப்பட்டாங்க பாருங்கள். அப்போ அவங்க என்ன நோவா பிரசங்கித்த அந்த நீதியை குறித்து பிரசங்கித்தார். ஆனால் ஜனங்கள் யாரும் கேட்கவில்லை, செவி கொடுக்கவில்லை. அதை அவர்கள் பாருங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் உணராதிருந்தார்கள். அதாங்க வேதம் சொல்லுகிறது. அப்போ எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். அப்போ யார் யார் உணராமல் இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜலத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். அதான் சொல்லப்பா. அப்போ அதாவது உதாரணத்துக்கு வைத்திருக்கு. அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு செவி கொடுக்காமல், அது அந்த வார்த்தையை நான் மையமாக எடுக்காமல், அந்த வார்த்தையை நான் அது எனக்கென்று நான் எடுக்காமல் இருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே உணர்வு இருக்காது. அப்போ என்னென்றா நான் அழிவுக்கு நான் வைக்கப்பட்டிருக்கிறேன். உலகத்தை நோக்கி வருகிற அந்த ஆபத்துக்கும், உலகத்தை நோக்கி வருகிற அந்த தீங்குக்கும் நான் அழிக்கப்பட்டு போய்விடுவேன். அதான் இங்கே சொல்லப்படுது. அப்போ அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து, அப்போ என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்றால் அவபக்தி கொண்டிருக்கும். ஆனால் நாம் ஞாயிற்றுக்கிழமை போய் வருவோம், வார்த்தையை கேட்போம், ஜெபம் செய்வோம், வேதம் வாசிப்போம். ஆகவே ஒரு கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய காரியங்களை தவறாமல் நாம் செய்வோம். அதான் நாங்கள் பார்க்குறோம். அந்த பரிசேயனுடைய ஜெபத்தை வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறான் பாருங்கள். தசம்பாகத்தில் எல்லாத்திலையும் செலுத்துகிறான் பாருங்கள். அப்போ அதெல்லாம் அவன் கரெக்டாக இருந்தான் அவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கை மாறவில்லை பாருங்கள். அப்போ நாமும் பல காரியத்திலே பார்த்தீங்கன்னா பல காரியத்தை நாம் கரெக்டாக இருக்கிறோம். அதிகாலை எழும்பி ஜெபிப்பதில் நாம் கரெக்டாக இருக்கிறோம். அந்த டைமுக்கு நாம் எழுந்து ஜெபிக்கிறோம்.
வேதத்தை நாம் வாசிக்கிறோம், நாம் தியானிக்கிறோம். பாருங்கள், வீட்டு கூட்டங்களுக்கு போகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், ஜெப கூட்டங்களை நாம் கலந்து கொள்ளுகிறோம். பாருங்கள், அதெல்லாம் நான் கரெக்டாக இருக்கிறோம் தான். ஆனால் உங்களோட மனசாட்சி தொட்டு கேளுங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கா? கர்த்தர் எதிர்பார்க்குற வளர்ச்சி உங்களுக்குள்ள இருக்கா? அல்லது இன்னும் குழந்தையாக மாத்திரம் இருக்கிறீங்களா? குழந்தையா இருந்து கொண்டு இருக்கிறீங்களா? குழந்தை கேட்ட ஜெபம், குழந்தை கேட்ட கிரியை, குழந்தை கேட்ட பேச்சு, குழந்தை கேட்ட நடத்தை, அதெல்லாம் இருக்கா? அப்போ நான் புருஷனா நான் மாற வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். அப்போ சபையிலே நாங்கள் வந்து வளருவதற்காக என்றால் நாம் சபைக்கு வருவதென்றால் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு ஆயத்தப்படுகிற இடம் தான் சபை. அப்போ சபையில் நாம் ஆயத்தப்பட வேண்டும். அப்போ சபை எதற்கு வைத்திருக்குன்னு ஆண்டவர் எதற்கு சபையை நியமித்திருக்கிறார்னு சொல்லி நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ சபையில் நாம் வளர வேண்டும். அப்போ சபையும் அதற்கேற்ற கிரியை செய்ய வேண்டும். ஆத்துமாக்களை அவர்களை சீஷராக உருவாக்கி அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் பரலோகத்துக்கு பங்கு பெறத்தக்க விதமாக சபை அவர்களை நடத்த வேண்டும். அதுதான் சபையில் இருக்கிற காரியங்கள். ஏதோ சும்மா பாட்டை படித்து சும்மா வார்த்தை சும்மா கேட்டுட்டு போவதில்லை, அந்தந்த டைமுக்கு செய்வதல்ல. வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அப்போ இதுதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து, அப்போ உதாரணத்தை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாமும் பார்த்தீங்கன்னா உணராமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவபக்தி வரும்போது பாருங்கள் என்ன நடக்குமெண்டா, அந்த அழிவிலே நான் மாட்டுப்பற்றுவேன். அப்போ அவபக்தியை நம்மை விட்டு எடுத்து போட வேண்டும். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா அவபக்திக்கேற்ற கிரியை இருக்கக்கூடாது. அப்போ நாம் நம்மை பரிசோதித்து பார்க்க வேணும். அப்போ நாம் எந்த ஒரு மனுஷன் பரிசோதித்து பார்க்குறானோ அவனுடைய வாழ்க்கையில் பக்தி விரித்து வரும். அப்போ தன்னை உணராமல், தன் மனம் திரும்பாமல், தன்னை பரிசோதித்து பார்க்காம இருந்தாங்கண்டா அவனுடைய வாழ்க்கையில் பக்தி விருத்தி வராது, அவபக்தி தான் வரும். ஏன்னா அவங்களுடைய கிரியையிலிருந்து எல்லாம் அவபக்தி உள்ளதான் இருக்கும். ஆனால் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் போய் வருவார்கள், கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய கடமையை செய்வார்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை அவபக்தி உள்ளதாக இருக்கும். அதான் இங்கே வேதத்தை நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள் எப்படி அந்த அவபக்தி இருக்கும்னு சொல்லி அவங்களை நான் காட்ட விரும்புகிறேன். தீத்து 2ஆம் அதிகாரம் 11-14 உள்ள வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், அப்போ இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது பாருங்கள், எவ்வளோ காரியத்தை நாம் கவனிக்க வேணும் என்று சொல்லி. ஏதோ நாம் கிறிஸ்தவ பெயரை நாம் தரித்து கொள்வதற்கு அல்ல. ஞானஸ்தானம் எடுத்து ஞானஸ்தானத்துக்கு ஒரு பெயர் கொடுப்பார்கள். அந்த கிறிஸ்தவ பெயரை தரித்து கொள்வதற்காக அல்ல. பாருங்கள், ஞானஸ்தானம் எடுத்து போகிற திருவிந்து எடுக்கலாம் என்று சொல்வார்கள். அப்போ திருவிந்து எடுப்பதற்காகவும் அல்ல. பாருங்கள், அப்போ பல காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா பல காரியம் இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஏன்னா ரட்சிப்பை அளிக்க பாருங்கள், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி பாருங்கள். அப்போ அவருடைய கிருபையினாலே தான் நான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதுக்கென்று எந்த விலக்கிரையும் கொடுக்கவில்லை, ஒருவர் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், அப்போ இலவசமாக அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு இலவசமாக எடுக்கிற காரியத்திலே நாம் அலட்சியம் பண்ணி கொண்டிருப்போம். நாம் பார்த்தீங்கன்னா நாம் எவ்வளோ பணத்தை நாம் கொடுத்து நாம் வாங்கும் போது எவ்வளோ கவனமாக இருப்போம். நகைகள் வாங்கும் போது அல்லது ஒரு புது வாகனத்தை நாம் வாங்கும் போது எவ்வளோ நாம் கவனமாக இருப்போம். ஏன்னா நாம் பணம் கொடுத்து அந்த பொருளை நாங்கள் வாங்கினோம். அது இந்த பணம் கொடுத்து நாங்கள் வாங்கினபடியால் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்போம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு இருக்குது அதில். அதனால தான் நாம் கவனமாக இருக்கிறோம். பாருங்கள், நாம் நகையை வாங்கினால் நாம் கவனமாக நாங்கள் பாதுகாக்கிறோம், கள்ளர் கொள்ளையிடாத படிக்கு. பாருங்கள், அப்போ நமக்கு தெரியும் என்னடா அது பெருமதி வாய்ந்தது, என்னடா அது நாம் பல பணத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறோம். ஆனால் அது எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை பார்க்கிலும் பொன் வெள்ளி பாருங்கள் அதுகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும்
ரட்சிப்பு பாருங்கள் எவ்வளோ விலையேற பெற்றதுன்னு சொல்லி. ஏன்னா அந்த ரட்சிப்பு இல்லாமல் நான் பரலோகத்துக்குள் போக முடியாது. அப்போ நான் பரலோகத்துக்குள் காலடி வைக்க வேண்டும் என்றால் எனக்கு ரட்சிப்பு தொடர்ந்து இருக்க வேண்டும், அது பூரணமாக வேண்டும். அப்போ அதுக்கு நான் பிரயாசப்பட வேண்டும். இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே என்னோடய ரட்சிப்பை நான் பூரணப்படுத்துவதற்கு தான் நான் கிரியை நடப்பிக்க வேண்டும். அப்போ அதுதான் வேதம் சொல்லும். ஏனென்றா தேவ கிருபை எனக்கு இருக்கிறது. அப்போ பாருங்கள், அப்போ தேவ கிருபையான பிரசன்னமாக எதற்காக? ரட்சிப்பை அளிக்கிறதுக்காக. அப்போ பாருங்கள், கர்த்தர் எல்லாருக்கும் ரட்சிப்பை தருகிறார். ஆனால் எத்தனை பேர் அந்த ரட்சிப்பை நாம் சீரியஸாக எடுக்கிறோம் என்ற நாம் அதுக்கு விளக்கிரியம் கொடுக்கவில்லை தானே. அப்போ அதான் அற்பமாக எண்ணுகிறோம். பாருங்கள், இன்றைக்கு நாம் ரட்சிப்பை குறித்து எத்தனைவோ நாம் கரிசனையாக இருக்கிறோம். பாருங்கள், எத்தனை பேர் ஏதோ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் ரட்சிப்பை இழந்தும் போகலாம். நமக்கு தெரியாமலே நாம் பெற்ற ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் இழக்க முடியும். அதான் வேதம் சும்மா சொல்லவில்லை, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ நிலைத்திருக்க வேண்டும். அப்போ வேதத்தில் எழுதிருக்கு எப்படி நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி, எப்படி முடியும் என்று சொல்லி வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ அந்த ரட்சிப்பை நான் பாருங்கள், உலக ரீதியாக நம்முடைய பொக்கிஷத்தை எப்படி நாம் பாதுகாக்கிறோம்னு பாருங்கள். அப்போ அதை விட விலையேற பெற்ற ரட்சிப்பை நான் அதிகமாக நான் பாதுகாக்க வேண்டும். அப்போ எவ்வளவு நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும்னு பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்ற கர்த்தர் அந்த ரட்சிப்பை எனக்கு தந்தார். பாருங்கள், எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்கிறார்கள், ஆனால் கர்த்தர் அதன் நடுவிலிருந்து என்னை ரட்சித்து கொண்டார். பாரு, எவ்வளோ ஒரு பாக்கியம். அவருடைய பார்வையிலே நான் விலையேற பெற்றவனாக இருந்தபடியால் கர்த்தர் என்னை ரட்சித்தார். பாருங்கள், அவருடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டார். பாருங்கள், மகனாக மகளாக கர்த்தர் என்னை அழைத்தார். அவருடைய நாமம் என்மேல் தரிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் ராஜாக்களுக்கு இல்லாதது, உலகத்தில் இருக்கிற பாருங்க பணக்காரருக்கு இல்லாத அந்த நன்மை கர்த்தருடைய நாமம் என்மேல் தரிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, எவ்வளோ பெரிதான ஒரு பாருங்க கிருபைன்னு பாருங்க. அதெல்லாம் பார்த்தீங்க, இதனுடைய ரட்சிப்பு தான் எனக்கு செய்தது. மிச்ச காரியத்தை அடுத்த முறை நாங்கள் பார்ப்போம். அடுத்த முறைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.